அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோய்த்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 9% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 969 ரூபாய் 92% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 73% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 960 ரூபாய் 65% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 963 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 5% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 962 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 10% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 960 ரூபாய் வழங்கி இருக்கிறாங்க. அதே போல இந்தியாவுக்கு 277 ரூபாய் 90% வழங்கி இருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் குவைத்துடைய சில எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களே சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் பிழை விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செய்து வெளியேறதுக்கு முன்னாடி பற்றுச்சீட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கடன் மாற விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் மாற விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கடன் மாற விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் மறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுக்காஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதே போல் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. சில நேரங்களில் 750 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. இந்த சூழலில் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவும் கம்மியான ரேட்டு தான் இவங்களும் அறவிடுறாங்க. அதே போல் தான் நேற்றைய தினம் தெரிவித்திருந்தேன் இன்னொரு புதிய எக்ஸ்சேஞ்ச் ஒன்றை பற்றி. அந்த எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா சுலைமான் அல் முஹாசின் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. குறிப்பாக இது பார்த்திங்கன்னா ஜஹராவில் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் புதுசாக திறந்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரேட்டும் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தெரிவித்தாங்க. முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 608 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 376 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 642 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 144 ஃபில்ஸ். தங்க விலை மறுபடியும் படிப்படியாக குறைஞ்சி வர மாதிரியே இருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இன்னமும் கம்மியாகுதா அப்படின்னு. குவைத்துடைய வானியல் ஆய்வாளரின் அதிரடியான எச்சரிக்கை 40 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை எட்டப் போகிறது. குவைத்தில் 3.2 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகியுள்ளது. அதேபோல் இன்றைய தினம் 10:30 மணிக்கு காலை மன்னர் நேரடியாக திறப்பு விழாக்கு விஜயம். மன்னரிடமிருந்து கிடைத்த
பெருமதியான ஒரு பரிசு. அதே போல் ரொம்பவும் சீப்பான திருடர்கள் ரோட் சைனிங்ஸை திருடி இருக்கிறாங்க. அதே மாதிரி குவைட் ஃபைண்டர் திடீரென ஸ்ட்ரக் ஆகி இருக்குது. பல லட்சம் தினார்களை பாதுகாத்த மசூரிக்கு வாழ்த்துக்கள். அதே போல் இதோ போதைப் பொருள் கடத்தல் கும்பல், யார் கார்கோ மூலம் போதைப் பொருள் கடத்தல், சவுத் அப்துல்லா முபாரக் பகுதிகளுக்கு போக தயாராகுங்க. இதோ ஜிலேப் பகுதிகளில் இருந்து வெளியேறதுக்கு தயாராகுங்க. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA ப்ளப். இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. கார்கோ பற்றிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் ஃபர்ஸ்ட் கமெண்டில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். வானியல் ஆய்வாளர் இசால் ரமதான் குறிப்பாக எதிர்வரும் வியாழக்கிழமை, அதாவது நாளை 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் ஆரம்பமாகும் குவைத்தில் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையும் விட அதிகரிக்கலாம் எதிர்வரும் நாட்களில். இந்த வருடம் இன்னும் அதிகமான வெப்பநிலையை எதிர்கொள்ளப் போகிறார்கள் குவைத்திய மக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. حياكم الله معنا في نشرة جوية للأيام القادمة. وبعد السحب التي استمرت لعدة أيام وبدون أمطار يعني ملحوظة كانت خلال الفترة الماضية، تبدأ السماء الصافية نسبيا والأجواء المشمسة من نهار الغد الثلاثاء، ويصادف أن الأجواء المشمسة تستمر حتى بداية يوم الخميس مع ارتفاع ملحوظ في درجات الحرارة قد تصل إلى 40 درجة مئوية خلال يوم الخميس. فتبدأ درجات الحرارة بارتفاع تدريجيا من نهار يوم الثلاثاء، وتكون الرياح شمالية غربية ولكن تتحول خلال يومي الأربعاء مساء ويوم الخميس كذلك إلى ارتفاع ملحوظ في الحرارة، ولكن سرعان ما تبدأ درجات الحرارة بالانخفاض وعودتها إلى المعدلات الطبيعية في عطلة نهاية الأسبوع، بعد ما تتحول الرياح مع فرصة ضعيفة جدا لأمطار قد تكون رعدية، لأن هذه فترة سبق السرايات تتحول معها الرياح الشمالية الغربية وتنخفض درجة الحرارة إلى معدلاتها دون 35 إلى 29 درجة مئوية مرة أخرى في عطلة نهاية الأسبوع إن شاء الله. وتستمر الرياح الشمالية الغربية لعدة أيام تكون فيها الحرارة معقولة إن شاء الله إلى تقريبا منتصف الشهر، مع فرصة قبل بداية فترة السرايات قد تكون هناك فرص متهيئة لوجود بعض السحب الركامية الرعدية. குவைத்தில் 3.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பதிவானது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 8, 2025 இரவு நேரம், உள்ளூர் நேரம் சரியாக 11:45 மணிக்கு பூமிக்கு அடியில் 13 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பூகம்பம் பதிவாகி இருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. இது பெரிய அளவான எந்த ஒரு அதிர்வையும் கொடுக்காததால் பலருக்கும் உணர்வதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவாக இருந்ததாக தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. காலநிலையுடைய சீற்றம் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாது. முடிந்த வரைக்கும் தீமைகளை தவிர்த்துக்கோங்க மக்களே, நன்மைகளை தேடிக்கோங்க. அதே போல் இதோ தாயிஃப் சவுதி அரேபியா 8/4/2025 வெள்ளத்தில் மூழ்கிய காட்சிகள் பதிவாகி இருக்குது. சவுதி அரேபியா தொடர்ந்தும் மழை வெள்ளம். நாட்டின் அதிமேதக அமீர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபா அவர்களின் தலைமைகள் சபா மருத்துவ மாவட்டத்தில் இன்று புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு புதிய மகப்பேறு மருத்துவமனை திறப்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார்கள். சபா ஹாஸ்பிட்டல் பக்கம் போறவங்க ரொம்ப கவனம், அலர்ட் ஆயிருங்க. மன்னர் வரதால பாதுகாப்பு ரொம்ப தீவிரமா இருக்கும். குவைத் ஃபைண்டர் பயன்பாட்டில் உள்ள ரூட்டிங் அம்சம் தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது.
பின்னர் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறாங்க குவைட் ஃபைண்டர் யூனிட். அதே போல் சில மீதமுள்ள அம்சங்கள் இன்னும் செயல்பாடுகளில் இருக்குது, ஆனாலும் ஒரு சில இடங்களில் வந்து ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இதோ சவுத் அப்துல்லா முபாரக் பகுதிகளுக்கு தண்ணீர் விநியோகம் ஆரம்பமாகி உள்ளது. தயாராகிக்கோங்க. சவுத் அப்துல்லா முபாரக் பகுதிகளுக்கு யாரெல்லாம் தெற்கு அப்துல்லா முபாரக் பகுதிகளுக்கு வீடுகள் அலோகேட் ஆகியிருக்கோ அவங்கெல்லாம் போக ரெடி ஆகிடுவாங்க. அதே போல் 26 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருள் அடங்கிய பார்சலை கைப்பற்றியுள்ளது குவைத் சுங்கம். குவைத் சுங்க பொது நிர்வாகம் விமான சுங்க நிர்வாகத்தின் ஐரோப்பிய நாட்டிலிருந்து வரும் ஒரு பார்சலிலிருந்து ஏர் கார்கோ மூலம் அந்த பார்சலிலிருந்து இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய கிரிமினல் செக்யூரிட்டி செக்டார் ரொம்பவும் சீப்பான திருடர்களை கைப்பற்றி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. இதில் பிடிபட்டவங்க எதை திருடி இருக்காங்கன்னா, ரோட்டில் அந்த சைனிங் போர்ட், ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, முன்னாடி ஸ்கூல் இருக்குது, நடைபாதை இருக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைனிங் போர்ட்டை திருடி இருக்கானுங்க. நீங்கள்லாம் ஒரு திருடனாடா, எத்தனை வண்டிங்க இன்றைக்கி ஸ்பீட் பிரேக்கர்கள், ஏற்கனவே ஸ்பீட் பிரேக்கர்களில் பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் எதுவுமே இருக்காது, கருப்பு கலரில் ரோடாகவே இருக்கும். அப்படியே நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது ஓட்டுநர்கள் இந்த ஸ்பீட் பிரேக்கர்களுக்கான சைனிங் போர்டும் இல்லாமல் அதில் கலரும் இல்லாமல் இருக்கிறதால நிறைய தடவை ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏறி இறங்கியிருக்கும் வண்டி வேகமாகவே. நேற்றைய தினம் சபாஹல் அஹமட் பகுதிக்கு போயிருந்தேன், இரவு நேரம் இருட்டில். அப்போ கூட அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்கள் இருக்கிறது இந்த சைனிங் போர்டால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்படி இல்லாட்டி நிறைய இடங்களில் வந்து வண்டி ஸ்பீட் பிரேக்கரில் மேலே ஃபாஸ்ட்டாகவே ஏறி இறங்கியிருக்கும். இந்த மாதிரி சூழல் இருக்கும்போது இதையும் திருடி இருக்கானுங்களே, இவனுங்கள்லாம் என்ன திருடன்னு சொல்கிறது, அதையும் இரும்புக்காக திருடி இருக்கிறானுங்க இவனுங்க. இந்த திருடின எல்லாமே ஓட்டுநர்களை ரொம்பவும் பெரிய ஆபத்தில் இட்டு செல்லக்கூடிய திருட்டு தான் இது. நல்ல வேலை பிடிச்சது, வாழ்த்துக்கள் குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்துக்கு. அதே போல் எவ்வளவுதான் தடை பண்ணினாலும் மசரிகளால் மட்டும் ஏன் இப்படி சட்டத்தை மீற முடியுது அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதோ ஐஸ்கிரீம் கரத்தைகள் மீண்டும் குவைத்தில் சில இடங்களில் புழக்கத்தில் உள்ளது. அதே போல எகிப்திய மீனவர் ஒருவருக்கு குவைத்துடைய தீயணைப்பு துறை சான்றிதழ் வழங்கி கௌரவித்திருக்கிறாங்க. ஷோக் ஷார்க் பகுதிகளில் நேற்றைய தினம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு மீன்பிடி படகு திடீர்னு தீப்பற்றி இருந்திருக்குது. மற்ற படகுகள்லையும் தீப்பற்றியிருந்தால் பல லட்சம் லொஸ்ட் ஆகியிருக்கும். ஆனால் அது உடனே இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவருடைய படகுல கட்டி இழுத்து நடு கடலுக்குள்ளே இழுத்துட்டு போயிருக்கார். நடுக்கடல்னா கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போயிருக்கிறாரு, மற்ற படகுகளுக்கு தீ பற்றாத அளவுக்கு. அதால் பல படகுகள் தீயிலிருந்து தப்பி இருக்குது. عملية إنقاذ بطولية قام بها سائق طراد مصري عندما أنقذ مسنة سوق شرقة من كارثة محققة بإنقاذه السفن الخشبية الموجودة في المسنة من ألسنة اللهب. وقام سائق الطراد بعمل بطولي من خلال لجوئه إلى سحب لنج خشبي اشتعلت به النيران داخل المرسى، وسحب اللنج بطراده الصغير وهو مشتعل، حيث أخرجه خارج المرسى دون وقوع أي حالات إصابة. وبعد ذلك قامت زوارق الإطفاء بمكافحة ما تبقى من حريق اللنج. அதே போல் குவைத்துடைய அமீர் நேரடியாகவே சான்றிதழ், கௌரவம், அதே போல் அந்த கஃபு அப்படின்ற ஒரு பதக்கத்தையும் வழங்கியிருக்கிறாங்க. ஹேண்டிகாப் நபர் ஒருத்தர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு கால் இரண்டுமே இல்லாத ஒரு ஊனமுற்ற நபர். தொடர்ந்துமே பல சமூக சேவைகள், இந்த பள்ளிகளை சுத்தம் பண்ணுறது, ரோட்டில் வடிகான்களுடைய மூடிகள் உடைந்திருந்தால் சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரி பல செயல்பாடுகளில் ஈடுபட்ட அவருக்கு குவைத்துடைய மன்னரை நேரடியாக கௌரவித்து பதக்கத்தையும் சான்றிதழையும் அனுப்பியிருக்கிறார். هذه هدية جاتني من سمو الأمير اليوم، وصلتني هذه الهدية والتكريم اللي يعتبر أعظم تكريم لي بحياتي من سمو الأمير أطال الله بعمره. وفي رسالة والكلام اللي مكتوب من القلب للقلب وصلني من سمو الأمير أطال الله بعمره. كمية كلام وتشجيع لي ولأي شخص في هذا البلاد إنه يستمر ويعطي. إن حنا في الكويت
نقدم أشياء للوطن وولاة أمرنا يتابعوننا ويدرون حنا شنو قاعد نقدم لهذا الوطن. أطال الله في عمر والدي وقائد الشيخ مشعل أحمد الصباح، والله العظيم لو شنو يتقدم لي من تكريم في هذه الدنيا هذا يعتبر أكبر وأفخم هدية وتكريم. الكلمة اللي أقولها أنا دائما عن هذا البلد، الكويت قدمت لي وأحسنت لي وعطتني كل شيء، فالجنة هذه لازم إني أمثلها بأحسن صورة. மீடியா பசிக்கு தீனி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு மீடியாக்களும் ஜிலீப் ஷோக் பகுதிகளை மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க, கவரேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனி வரும் நாட்களில் ஜிலேப் ஷோக் பகுதிகளில் தொடர்ந்தும் இந்த மாதிரியான கடிபொடிகள் இருக்கும். தயாராக இருங்க ஜிலேப் ஷோக் பகுதி மக்களே. The smell is unbearable here. Hello, please don't go. One question only. Nobody wants to talk with us. Nobody actually run away from us. This report is made to highlight the lack of services, broken roads, garbage in the streets, ponds of sewage, crumbling buildings, unregulated markets, stray dogs, and menace of rodents. This is everyday seen in Jalib al-Shuyukh. Look. This is one of the entrance of a building. It's written family housing, but it's all bachelor here. See? Yeah. Unfortunately, as we have seen, the area sinks deeper into despair every day amid the lack of proper government action, leading it to become a den for crimes and refuge for visa traffickers, drug addicts and prostitution. والله زحمة، بس هي زحمة بس كده، والمجاري والحاجات دي. بس الزحمة والمجاري، ما في شيء تاني. الطريق خربان واجد، برضو في سيارات خراب واجد، هذا في ريحة واجد، مشاكل واجد، في مشكلة واجد داخل جليب. They say it's very dangerous. Is it true? Everything is dangerous for Jilib, but we staying here because our salary is low. قبل هذا 100 الحين هذا في مشاكل واجد، ما في نظيف، الأفراد كله أغراض بيا مني ورا. كله زبالة ولا هو نفراش لون قاط هون هذا. The roads are all broken. You can see all the roads are broken, totally broken. قبل هذا في كورونا يجي هذا كمام موجود، الحين كمام كل شيء يشيل. كويتي هو आती का जार बस ما يسوي नज़ाफ़ة. Every day, 3 times, 4 times will come Boladia, mobiles, police, but no one change. يشيلوا دي كلها ينظفوها جنب المطار ووجهها للبلد، ما ينفعش فيها تصليح، لازم تتشال من جديد. Jalib al-Shuyukh has so much potential, especially it is located close to Kuwait International Airport, Kuwait University, and Sheikh Jabir Al Ahmad International Stadium. And the question is, until when Jalib al-Shuyukh will remain neglected? Salam. மிகப்பெரிய துர்நாற்றம், அதே போல அதுவும் இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ், அதாவது சட்டவிரோதமான செயல்பாடுகள் 99.99% அங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிலேப் ஷோக் பகுதியை பொறுத்த வரையில் சாதாரணமாக அது மிகவும் கவனிப்பாரற்ற பகுதியாக, குவைத் நாட்டிற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பகுதியாக, தனி நாடு மாதிரி செயல்படப்படுது. அதற்குள்ள எந்த தவறு நடந்தாலும் வெளிவாரதும் இல்லை. அதே மாதிரி பாதுகாப்பு சோதனைகளும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பல விடயங்களை சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் ஜிலேப் ஷோக் பகுதிகளில் கெடுபிடிகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இனி வரும் நாட்களில் வெப்பத்துடைய தன்மை ரொம்ப அதிகரிக்கும். அதால் இப்போவே கூடாரத்துலேருந்து நிறைய கூடாரங்கள் அகற்றிட்டாங்க. ஒருவேளை இன்னமும் கூடாரங்களில் இருக்கிறீங்கன்னா தயாராக இருங்க, வெந்து புழுங்க வேண்டிய சூழல் ஆரம்பமாகுது. அதே மாதிரி தகர கொட்டாய்களில் ரூம்களில் இருக்கிற ஓட்டுநர்கள் படிப்பெண்களுடைய நிலைமைக்கும் ஒரு நல்ல தீர்வுகளை குவைத்துடைய முனிசிபாலிட்டி மற்றும் குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை பெற்றுக் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இனி வருங்காலம் தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏசியும் இல்லாட்டி தகர கொட்டாய்களில் இன்னும் அதிகமான கஷ்டமாக இருக்கும். பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.